இன்றைக்கி நம்ம முட்டை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ப்ரெஷர் குக்கரில் எப்படி ஒட்டாமல் உதிரி உதிரியாக சாதம் வர மாதிரி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது வெங்காய பச்சடியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 7 இல்லைனா 8 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் நெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நெய் ரெண்டுமே சேர்த்தோம் அப்படின்னா அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துடலாம். இப்போ இதில் 2 கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பிரியாணி இலை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 3 பச்சை மிளகாவை நடுவில் கீறி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஃப்ரை பண்ணிடலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டே முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற முட்டையை ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அதில் தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அவிச்சு வச்சுருந்த அந்த முட்டையை சேர்த்து நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். இதை நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணலாம். அப்படின்னா உள்ள வரைக்கும் அந்த மசாலா இறங்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் 4 முட்டை சேர்க்க போகிறேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். ரொம்ப உள்ள வரைக்கும் கட் பண்ணக்கூடாது, லேசாக கட் பண்ணால் போதும். இந்த மசாலாவில் உள்ள இந்த பச்சை ஃப்ளேவர் போகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வத்தல் தூள் மஞ்சள் தூளில் அந்த பச்சை ஃப்ளேவர் இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் ட்ரை ஆகட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான், நம்ம அப்படியே முட்டையை சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் இப்படி சேர்க்குறப்போ அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த முட்டையை லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு.
நெக்ஸ்ட் இதில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 20லேருந்து 25 வரைக்கும் சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். தண்ணியெல்லாம் விட வேண்டாம், அப்படியே அரைச்சாலே போதும். இப்போ அந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணலாம். அதில் உள்ள பச்சை வாசனை போகட்டும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். 3 தக்காளியை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த தக்காளி வந்து நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆகணும், இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நம்ம இதை அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி குக் ஆயிடுச்சு, அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள் சேர்த்துடலாம். எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இதில் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். அதனால் காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நான் இதில் 2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துடலாம். இந்த பிரியாணி மசாலா எப்படி வீட்டிலே செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கை நிறையா புதினா, 1 கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரெண்டையுமே சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் இதில் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணுறேன், அதனால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தேங்காய் பால் இல்லைனா தண்ணி நீங்கள் எதனாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் கூட தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இதில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் நான் இதில் 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் தண்ணி ரெண்டுமே நான் கலந்து தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதில் வந்து எலுமிச்சம்பழ சாறு புழிஞ்சிக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு புழிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஊற வச்சுருக்கிற அரிசி சேர்த்துக்கலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, 10 நிமிஷம் மட்டும்தான் ஊற வைக்கணும், இல்லைன்னா அது வந்து உடஞ்சிரும். சீரக சம்பா அரிசியை வந்து 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வைக்கலாம். இப்போ இந்த அரிசி சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, அரிசி உடையாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நறுக்கி வச்சுருக்கிற புதினா மல்லி இலை சேர்த்துக்கலாம். நம்ம குக்கர் மூடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி சேர்க்குறப்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. விசிலை வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இந்த முட்டையை தனியாக எடுத்துடலாம். நம்ம அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா முட்டை வந்து பீஞ்சிரும். அதனால் முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம முட்டையை எடுத்து வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடலாம். இது அடிப்பிடிக்காமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும் அப்படின்னு விரும்புகிறவங்க நீங்கள் வந்து மேலே தம் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் குக்கர் அப்படியே க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டவ் மேலே வச்சுருந்தீங்கனாலே இன்னும் கொஞ்சம் குலைவாக கிடைக்கும். உதிரியாக வேணுங்கிறவங்க இப்போவே நீங்கள் எடுத்துடலாம். இப்போ நமக்கு சுவையான முட்டை பிரியாணி ரெடி. இது வெங்காய பச்சடியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.